பார்த்துட்டு விசுவாசம் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி விழுந்தது உனக்கு தெரியுமா? ஆமென். மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கும் தேவ பிள்ளையுடைய வீழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் விழுந்ததுதான், ஆனா ஒரு தேவ பிள்ளை விழுந்தா திரும்ப. இதுவரை நான் விழுந்ததே கிடையாது அப்படி யாருக்கும் இங்க சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில விழுந்திருப்போம், விசுவாசத்துல விழுந்திருக்கிறோம் நம்ம. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எப்படி எழும்பணும், எப்படி எழும்பணும், எப்படி எழும்பணுமோ அப்படிதான் எழும்பும். 1 2 அல்ல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்பவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எரேமியா 8:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. இந்த பைபிள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை பெருசு. நீ விழுந்தவர்களை பார்க்காதே, விழுந்தவர்களில் யார் எழும்பினார்கள் அதை பார். விழுந்தவர்களில் எழும்பினவர்களை பார். ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் யோசுவா டீம் அனுப்பும் போது அவங்க விழுந்தாங்க. விழுந்த இடத்துல கிடக்கல, திரும்ப எழும்புறாங்க. வாழ்க்கையில சில காரியங்கள் நிமித்தம் நம்ம விழுந்துட்டோம். விழும்போது திருப்பி எப்படி என்னால எழும்ப முடியும்? அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றவேர். அதுவும் சங்கீதம், இது நான் சொன்னது 71:20. எங்கிருந்து ஏற பண்ணுவாரா? 20வது வசனத்தை வாசிங்க. திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். எங்க இது சாத்தியமா? நம்ம தரையில விழுந்தாலே எழும்புறதுக்கு சிலர் அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. அதான் விழுந்துட்டோம், இனி தூங்கி. பூமியின் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுவீர். அதாவது என்னை தூக்கி எடுப்பது தேவ சித்தம்னா அது எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரி, எந்த கிடங்குல இருந்தாலும் சரி, என்னை கர்த்தர் எழும்பி வர பண்ணுவார். நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம் இந்த வசனம். எனக்கு பிடிக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதுதான், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு. ஏன் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார்? ஏன் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார்? நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட். கடந்த நாள் ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது, டெய்லி மன்னாக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியல, ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். இங்கே பாரு, என் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் அது. உலகத்தின் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்க உன்னை வச்சாங்க. என் மனசுல உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்க நான் உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா. குப்பையில இருந்து எடுக்கணும்னா குப்பையில யாராவது தூக்கி போடணும். ஆமென். சகோதரர்கள் மனசுல யோசேப்புக்கு இருந்த ஸ்தானம் குழியில, அவர் மனசுல யோசேப்புக்கு இருந்த ஸ்தானம் சிங்காசனம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மனசுல உங்களுக்கு என்ன ஸ்தானம் அதை நீங்க தேடி கண்டுபிடிக்காதீங்க. அது நீங்க சும்மா இருந்தாலே சீக்கிரம் தூக்கி போட்டுருவாங்க. அது கொஞ்ச நாள், 2 நாள் பழகினாலே தெரியும். ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தாலாம் தெரியாது, டெய்லி பேசி பழகுனா தெரியும். ஆஹா, நம்மளை எங்க வச்சிருக்கிறாங்க, இங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் மனசுல, அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய பலன் என்ன? அதனாலதான் வேதம் விழுந்தவர்களை அல்ல நமக்கு சாட்சிகளாய் சுற்றி வைத்திருப்பது ஜெயித்தவர்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, அவங்க எல்லாம் ஜெயித்தவங்க. வாழ்க்கையில சில தருணங்களில் விழுந்தவர்கள் தான், ஆனால் அவங்க எழும்பி ஜெயித்தவங்க. அந்த விசுவாச வீரர் பட்டியல்ல விழுந்து தரைமட்டமானவங்களை ஆண்டவர் எழுதவே இல்லை.
எழுதவே இல்லை. அதன் அர்த்தம் என்ன? இந்த பைபிள் நமக்கு யாரை காண்பித்து நம்மளை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா ஜெயித்தவங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்துல ஒரு செகண்ட்ல உள்ள போயிட்டான் பேதுரு. உடனே கர்த்தர் கையை பிடித்து தூக்கி விட்டார். வேதம் சொல்லுகிறது இருவரும் படகில் ஏறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? திரும்ப அதுல நடக்க பண்றார். அதுதான் அதிசயம். முதல்ல நடக்க பண்ணது எல்லாருக்கும் அதிசயமா இருந்துச்சு. பேதுருவுக்கு அதிசயம் என்ன தெரியுமா? நான் விழுந்த இடத்துல என்னை திரும்பவும் தூக்கி அதே போல நடக்க பண்றார் தெரியுமா? இதுதான் அதிசயம். விழுறதுக்கு முன்னாடி நடக்கிறது இல்லைங்க அதிசயம். ஒருத்தன் விழுந்ததுக்கு அப்புறம், ஒருத்தன் அடி வாங்கினதுக்கு அப்புறம், ஒருத்தன் தோல்வியை கண்டதுக்கு அப்புறம் திரும்ப ஜெயிக்கிறானா, அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், சத்துரு எப்படி நம்மளை தளர பண்ணுவார் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்க பாருங்க, நம்முடைய இயலாய்மையை சொல்லி, அதாவது எது நம்மால் முடியாதோ அதை சொல்லி, இதெல்லாம் உனக்கு ஆகாது, ஒன்னால் ஆகாதுன்னா ஒன்னால முடியாது. ஒரு காரியத்தை நம்ம துவங்கும் போது, செய்யும் போது ஒரு 4 பேர் சுத்தி இருந்து இது கண்டிப்பா நடக்காதுன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம பிளானை மாற்றுவோம். முடியாது. நம்முடைய இயலாய்மை சத்துருவுக்கு நல்லா தெரியும். அப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், தெரியுதில்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு என்னால் முடியாத ஒரு நிலையை அவன் அறிந்ததுனால தானே என்னை பார்த்து அப்படி சொல்லுகிறான். ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சிங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கூப்பிட்டு வர வச்சு, அவன் மேலே எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி அபிஷேகத்தை வச்சு, அவன் அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் நம்பி யுத்த களத்துக்கு போய் நின்னா. இப்போ யுத்த களத்தில் வந்தாச்சு, யுத்தத்துக்கு இவனும் ரெடி ஆயிட்டான். ஆனா சவுல் கூப்பிட்டு சொல்றான், உன்னால முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இயலாய்மை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுதுன்னா சத்துரு நம்மளை தளர பண்ணுகிறான் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையின் இயலாய்மை என்பது தேவன் முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். என் வாழ்க்கையின் இயலாய்மை என்பது என் ஆண்டவர் முழுமையாய் என்னிலிருந்து செயல்படுவதற்காய் போடப்பட்ட பிளாட்ஃபார்ம். பேதுருவின் வெறுமையான படகுல தான் இயேசுவின் பாதம் பட்டது. நம்ம அழகான ஒரு பாடலை பாடுவோமே. என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை, சொல்லுங்க, என் இயலாய்மையில் உம் கரம் என்னை, மலைகளை பெயர்ப்பீரென்று, என் தடைகள் ஆமென் மரித்தோரை, என் நோய்கள் கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க ஆமென். எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. என் இயலாய்மை தேவன் என்னிலிருந்து முழுமையாய் செயல்படுவதற்கான தளம்.
என் இயலாய்மை. இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க? என் இயலாய்மை என் தேவன் என்னிலிருந்து முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். ஹல்லேலூயா. என் இயலாய்மை. இந்த இயலாய்மையை குறித்து ரெண்டு காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று, சத்துரு நம் இயலாய்மையை நம்மில் சொல்லும் போது நாம் தளருகிறோம். உன்னாலலாம் முடியாது. இந்த பூமியில இந்த உன்னால முடியாதுங்கிற சத்தம் நிறைய கேட்டிருக்கிறோமா? உன்னால முடியுங்கிற சத்தம் நிறைய கேட்டிருக்கோமா? முடியாதுங்கிற சத்தம் தான் நிறைய கேட்டிருக்கோம். முடியாதுங்கிற சத்தத்தை தான் நிறைய கேட்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நீங்க துவங்கி பாருங்க, நெகட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. 2 பேர் வந்து உங்களை என்கரேஜ் பண்றாங்கன்னா 20 பேர் வண்டி எடுத்துட்டு வரோம். ஆமா, அவ்வளவுதான். இனி முடியாது, சீசன் போச்சு அப்படிமாங்க, சீசன் போச்சு. ஆமா, ஒரு தேவ பிள்ளைக்கு 2 சீசன் உண்டு. ஒன்று மழைக்காலம், இன்னொன்று வெயில் காலம். அவ்வளவுதான். உங்களுக்கு எப்போ பிஸ்னஸ் நல்ல ஜோஜோன்னு இருக்கும்? 2 சீசன்ல அவங்க நினைப்பாங்க கிறிஸ்மஸா? இல்லை, ஒன்று மழை காலத்தில், இன்னொன்று வெயில் காலத்தில். சொல்லணும், கேட்குற சொல்லணும், கேட்க. உங்களுக்கு எப்போ? இப்போ சீசன்ல இல்லை, இப்போ இந்த சீசன்ல அந்த சீசன்ல. எங்களுக்கு மொத்தம் 2 சீசனில் நல்ல பிஸ்னஸ் இருக்கும், நல்லா இருக்கும் லைஃப். எந்த சீசன்லாம் சொல்லுங்க. இது மழையில கவுந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மழைக்காலம், மழை காலத்திலும் நல்லா இருப்பேன். ஆமென். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் நல்லா இருப்பேன். திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென்.